ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒரு தரமான பேய் படத்தை தான் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர பயங்கரமான காட்சிகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்லைனர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம வீடியோல போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தா இந்த படத்தோட லிங்க் மேல இருக்க ஐ பட்டன்ல இருக்கும். இல்லனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். ஏன் சொல்றேன்னா பார்ட் 1ஓட கண்டினியூட்டி தான் பார்ட் 2ல இருக்கும். சோ ஆர்வம் இருந்தா பார்த்துட்டு வாங்க. இல்லனா ஒன்லைனர் மட்டும் சிம்பிளா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதாவது பிளாக் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு கொடூரமான பேய ஒரு சூனியக்காரி நம்ம ஹீரோவோட குடும்பத்து மேல ஏவி விட்டுருவா. அது ஹீரோவோட ரெண்டாவது தங்கச்சியை போட்டு சித்திரவதை பண்ணி கொடூரமா சாகடிச்சிடும். ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த பேயை ஓட்டிடுறான். ஆனா நிரந்தரமா போயிருக்காது. திரும்பவும் உன்னோட குடும்பத்தை அழிக்க வருவேன் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். சோ இந்த டைமும் அந்த பேய் திரும்பவும் வந்து அந்த குடும்பத்தை என்னெல்லாம் பாடுபடுத்துச்சு, ஹீரோ அந்த பேயை நிரந்தரமா அழிச்சானா இல்லையா அப்படின்றத பல ட்விஸ்ட்டுங்களோட பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் திரை ரசிகன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிடுங்க. கடைசியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிளாஷ்பேக்கோட தான் இந்த படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் 1854வது வருஷத்துல காட்டுறாங்க. அது ஒரு போர் நடக்கிற காலகட்டம் மாதிரி தெரியுது. அந்த போர்ல உயிர் பழைச்ச ஒரு சில சோல்ஜருங்க மட்டும் அவங்க நாட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான்ல, அவன் சொல்றான், இன்னும் கொஞ்ச தூரம் தான், நம்ம பார்டர் கிட்ட வந்துட்டோம். இந்த காட்டை மட்டும் கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேஃப் தான் சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு சோல்ஜர் மூஞ்சிலேயே ஒரு புல்லட் பட்டு வாய் ரெண்டா கிழிஞ்சி செத்தே போயிடுறான். எதிரி நாட்டு படைங்க இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. எல்லாரும் தலை தெறிக்க ஓடினாலும் ஒவ்வொருத்தரா குண்டடிப்பட்டு செத்துடுறாங்க. கடைசியா அதுலயும் அற உயிரா இருப்பாங்கல்ல, அவங்களையும் ஒவ்வொருத்தரையா எதிரிங்க சுட்டுட்டே வராங்க. இவன் ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருப்பான். அதான் இந்த டீமை லீட் பண்ணான்ல, அந்த சோல்ஜர் தான் எப்படியாவது பக்கத்துல இருக்கிற துப்பாக்கி எடுக்கலான்னு ட்ரை பண்றான். அப்போ பாருங்க, ஒரு கருப்பு உருவம் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. செடிங்களுக்கு நடுவுல இருந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அவனுக்கும் இது மனுஷங்க இல்ல, இது ஒரு பேய் அப்படின்னு தெரியுது. எந்த பக்கம் போனாலும் சாவுதான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கரெக்டா எதிரி அவனை கொல்ல வரும்போது அந்த பேய் அவன் பக்கத்துல வந்து, உன்னோட உயிரை நான் காப்பாத்துறேன், நீ சாக கூடாதுன்னா உன்னோட உடம்புக்குள்ள என்ன சேர்த்திக்கோன்னு சொல்லுது. அவனும் உயிரை காப்பாத்திக்க சரின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பேயும் அதோட நாக்க பிச்சு எடுத்து, இந்தா இத உன்னோட வாய்க்குள்ள போட்டு முழுங்குன்னு சொல்லி அவனை முழுங்க வச்சிருது. அடுத்த செகண்டே அந்த எதிரிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சுட்டுட்டு சாகர மாதிரி வசியம் பண்ணி கொய்யால எல்லாத்தையும் காலி பண்ணிருது. இப்போ அந்த சோல்ஜர் எழுந்து அந்த பேயை பார்க்கறான். அந்த பேய்க்கு ஒரு ஹோஸ்ட் கிடைச்சிட்டான்னு வெள்ளத்தனமா சிரிக்குது. இதோட இந்த சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே 120 வருஷம் கழிச்சு இப்போ பிரசன்ட்ல 1975 காலகட்டத்தில் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ யாக். அப்புறம் பக்கத்துல இருக்காருல்ல, இவரோட பேரு சார்ஜ். ஆக்சுவலா சார்ஜ் இருக்காருல்ல, பார்ட் 1ல அவர் இறந்து போயிருவாரு. அந்த படத்துலயும் ஒரு மெயின் கேரக்டரா தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்ல எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவர் இல்லாம ஹீரோவால எதுவும் பண்ண முடியாது, அவரு தான் ஹீரோக்கு வழிகாட்டியா இருப்பாரு, அவரு தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு. சோ அந்த கேரக்டரை திரும்பி கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த படத்துலயும் உயிரோட காட்டியிருப்பாங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு தான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேய் ஓட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. அது ஒருத்தனோட உடம்புக்குள்ள புகுந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கும். அதுவும் ஒரு பட்டாக்கத்தியை வச்சு அவன் கையை போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பான். யாக்கு அதை பார்த்த உடனே சார்ஜ் கிட்ட, இது நம்ம தேடி வந்த பேயே இல்லைன்னு சொல்றான். சரி, வந்ததுக்கு இதை ஓட்டிட்டு போயிடலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. இந்த பேயும் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுது. நீ தேடி வந்த பிளாக் ஸ்பிரிட் நான் இல்ல, ஆனா அது உன் தங்கச்சியை சாகடிச்ச மாதிரி உன்னையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா அழிக்க திரும்பவும் வரப்போகுதுன்னு சொல்லுது. ஓ, என் குடும்பத்தோட கதை எல்லா பேய்களுக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேயை ஓட்ட ஆரம்பிக்கிறான். சார்ஜ் வெளியே போய் அந்த வீட்டு படிக்கட்டு இருக்குல்ல, சப்போஸ் அந்த பேய் தப்பிச்சு வெளியே வந்தா அந்த படிக்கட்டை தலைகீழா மாத்தி வச்சா அது கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. மேல வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ பேயை போட்டு பேய் அடி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பேயும் தப்பிச்சு வெளியே வந்து பாக்குது. ஆனா சார்ஜ் படிக்கட்டை மாத்தி வச்சதால ஆப்போசிட்ல அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த பேயும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு செம்மையா கோவமாயிடுது. ரிட்டன் உள்ளே போய் சண்டை போடுது. ஹீரோவும், ஒழுங்கா சொல்லு, அந்த பிளாக் ஸ்பிரிட் எங்க இருக்கு, அப்படி சொல்லலன்னா உன்னை இங்கேயே அழிச்சிருவேன்னு மிரட்டுறான். அந்த பேயும் அடி தாங்க முடியாம, நான் சொல்லிடுறேன், என்ன நல்லபடியா அனுப்பி வச்சிரு அப்படின்னு. அந்த பிளாக் ஸ்பிரிட் நிஜமாவே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா டாங் குரோமட் அப்படின்ற இடத்துல ஒரு ஆளோட வாழ்ந்துட்டு இருந்தது, இப்போ எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க அங்க போனா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த பேயை ஓட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க இடத்துக்கு வந்த பிறகு சார்ஜ் சொல்றாரு, இங்க பாரியா, டாங் கோமோட் அப்படின்றது ஒரு அடர்ந்த காடு. அங்க ஆபத்தான மிருகங்கள் மட்டும் இல்லாம மோசமான ஆவிங்க தான் அதிகமா இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போன மனுஷங்க இது வரைக்கும் யாருமே திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் சரி, எப்படியும் அந்த பிளாக் ஸ்பிரிட் கண்டிப்பா என் குடும்பத்தை
குடும்பத்தை தேடி வரத்தான் போகுது. என்ன ஆனாலும் சரி அந்த பேய தேடி கண்டுபிடிச்சு அழிக்காம விட மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு சார்ஜும், வேணாம் யாக், அந்த காட்ட பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியாது. அட இருக்கட்டும் சார்ஜ், என்னோட குடும்பத்துல இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்னா என்னோட உயிரை பணைய வச்சாவது காப்பாத்துவேன் அப்படின்னு போல்டா சொல்றான். சரி, உன்னோட முடிவுல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா நானும் உன் கூட வரேன்னு சார்ஜும் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி 8 பேர் இருப்பாங்க. இப்போ 7 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமா 3 பசங்க 3 பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு தங்கச்சி பொண்ண அந்த பேய் கொன்னுடும். இப்போ மீதி இருக்கவங்கள யாட் அப்படின்ற பொண்ணு தான் மூத்த பொண்ணு. இவளும் இந்த படத்தோட மெயின் கேரக்டரா இருக்கறனால ஹீரோயின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பசங்கள்லயே மூத்த பையன் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாண வயசும் ஆயிடுச்சு, மாப்பிளையும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பெரியவங்களாம் சேர்ந்து வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். வந்த உடனே மாப்பிள்ளை பையன்கிட்ட போய், இங்க பாரு, என் தங்கச்சி உனக்கு வேணும்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்தா மட்டும் போதாது, அதை விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி என் தங்கச்சி அழுதுட்டு வீட்டுக்கு வந்தானா உன் கைய காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். என்னடா அவன் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளையை இப்படி மிரட்டுறான் அப்படின்னு எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், என்னடா இப்படி சொல்லிட்ட, என்னோட வருங்கால புருஷனை இப்படிதான் பேசுவியான்னு கேக்குறா. இப்போ அந்த மாப்பிள்ளை பையனும் பேசுறான், உங்க தங்கச்சி மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு காதல வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, கண் கலங்காம கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன்னு ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுவான். அட என்னப்பா, நான் சும்மா மிரட்டின மாதிரி பேசினா இதுக்கு போய் இவ்வளவு பெரிய டயலாக்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் சீரியஸா இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாப்பிள்ளைக்கும் ஜூஸ் கொடுத்து சீரப்பும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. எல்லாரும் வீட்டில தான் இருக்காங்க. வழக்கம் போல ஒன்னா தான் டின்னர் சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு அவன் தங்கச்சியை பார்த்து, என்ன யாழ், உன்னோட வருங்கால புருஷன் ஜாலியான கேரக்டர்னு சொன்ன, இன்னைக்கு சும்மா மிரட்டினதுக்கே பயந்து போயிட்டான் அப்படின்னு கலாய்க்கிறான். ஆமா, உன்னால திருத்தவே முடியாது, விளையாட்டுக்கு பண்ற மாதிரி ஓவரா மிரட்டிட்ட, அதான் அவங்க எந்த ரியாக்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இருந்துட்டு ஹீரோவை பார்த்து, நாங்களும் 3 வருஷமா பாக்குறோம், அந்த பிளாக் ஸ்பிரிட்டை இன்னமும் தேடி அலைஞ்சிட்டே தான் இருக்க, அதே மாதிரி அவங்க அப்பாவும் அதே தான் கேட்கிறாரு, போது யாழைத்தோட நிறுத்திக்கோ, உன்னை பார்த்தா பேய் ஓட்டுறவன் மாதிரி இருக்கு, உன் தங்கச்சி இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் அந்த பேய் வராதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அந்த பேயை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றானா, இல்லப்பா, அது கண்டிப்பா நம்மள பழிவாங்க வரும், நான் அதை அழிக்காம விட மாட்டேன்னு சொன்னதும் அப்பாவுக்கும் செம்ம கோவம் வந்து டேபிள் விட்டு எழுந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ தனியா உட்கார்ந்து இருக்கும்போது 2 தம்பிகளும் ஹீரோக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. அதுவும் இல்லாம ஹீரோக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது அவங்க தங்கச்சி இறந்த பிறகு அவங்க அப்பா யார்கிட்டயும் சரியா பேசியிருக்க மாட்டாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததை பத்தியும் அவரோட கஷ்டத்தை பத்தியும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாரு. எப்பவுமே ராத்திரி ஆனா துப்பாக்கியை பக்கத்துல வச்சுக்கிட்டு தனிமையிலே இருப்பாரு. எனக்கு என்னமோ அப்பாவுக்கும் அந்த பேய் திரும்ப வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம கிட்ட தான் காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. உண்மையை சொல்ல போனா எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டை சுத்தி சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், யாரோ நம்மள தூரத்துல இருந்து கண்காணிக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயினும் குட்டி தங்கச்சியும் வந்துடுறாங்க. நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டோம்னா, நம்ம குடும்பத்துக்காக நீ உன்னையே தியாகம் பண்ணி இவ்வளவு தூரம் அலையிறத பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்குன்னு ஃபீல் பண்றா. அதுக்கு ஹீரோவும், இங்க பாரு யாடு, அந்த பேய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கூடி சீக்கிரத்துல நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னோட கல்யாண வேலையை மட்டும் பாரு, நான் எங்க இருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் சார்ஜும் சேர்ந்து டாங் கொமோட்டோ ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அந்த காட்டு பகுதிக்கும் நெருக்கமா போயிட்டாங்க. அதுக்குள்ள இடையிலேயே இவங்க காரு ரிப்பேர் ஆயிடுது. சரி, வேற ஏதாவது வண்டி கிடைச்சா அதுல போயிடலான்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டா அந்த காட்டோட பேரை கேள்விப்பட்டாலே யாரும் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ 2 பேரும் எப்படி போறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லுச்சை அப்படின்ற ஒரு ஆளு இன்ட்ரடியூஸ் ஆகுறான். இவன் ஒரு வேட்டைக்காரனாவும் இருப்பான். அவங்க பக்கத்துல வந்து, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும், நீங்க விசாரிக்கிறத பார்த்துட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும், நாங்க ஒன்னும் அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாட வரலைங்கன்னு சொல்றான். இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த காட்டுக்குள்ள போகணும்னா யாரும் வேட்டைக்கு போக மாட்டாங்க, கண்டிப்பா ஒரு அமானுஷத்தை தேடி தான் போவாங்க, நீங்க தேடி போற அதே பிளாக் ஸ்பிரிட்டை தான் நானும் அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் குடும்பத்துல 3 பேத்த சாகடிச்சிருச்சு, மீதி இருக்கவங்களையாவது காப்பாத்தணும், அதுக்கு தான் உங்களோட சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். என் கூட சில ஆட்களும் உதவிக்கு வருவாங்க, சோ என்னோட வாங்க, என்கிட்ட கார் இருக்கு, அதுல போலான்னு கூட்டிட்டு போறான். இப்போ நம்ம ஆளுங்களும் அவங்களோட போலான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பயணத்துல மீதி உள்ள ஆளுங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுல முன்னாடி சீட்ல இருக்கான்ல, அவன் ஒரு மாந்திரிகவாதியா இருப்பான். அப்புறம் ஹீரோக்கு ஆப்போசிட்ல 2 வயசு பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம சின்னவன் அப்புறம் பெரியவன் சொல்லிக்கலாம். அவங்க 2 பேரும் வேட்டைக்காரனுக்கு அசிஸ்டண்டா வந்திருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் சீட்ல ஒரு பெரியவர் இருப்பாரு, அவர் இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வழிகாட்டியா இருப்பாரு. சோ இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த சின்னவன் ஹீரோட்ட கேக்குறான், ஆமா, நீங்க ஏற்கனவே அந்த பேய் கூட சண்டை போட்டு புடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு மட்டும் தலையாட்டுறான். அப்புறம் அந்த பெரியவனும் கொஞ்சம் திமிர்த்தனமா கேக்குறான், அப்புறம்
அப்புறம் எப்படி அந்த பேய் ஜாலியா வெளிய சுத்திட்டு இருக்கு? அத எஸ்கேப் ஆக விட்டுட்டீங்களா? இல்ல ஜாடியில அடைக்காம விட்டுட்டீங்களா? அப்படின்னு கேட்க, ஹீரோக்கும் கொஞ்சம் கோவம் வந்து, "நீ பேசின காமெடிக்கு எனக்கு சிரிப்பு வரல" அப்படின்னு சொல்ல, "அட எதுக்கு பிரதர் கோவப்படுறீங்க? என்னமோ உங்க தங்கச்சிய மட்டும் தான் அந்த பேய் கொலை பண்ண மாரி பண்றீங்க" அப்படின்னு திரும்பவும் திமிருத்தனமா பேச, ஹீரோ அவன அடிக்கவே போயிடுறான். அதுக்கப்புறம் சார்ஜ் தடுத்துடுறாரு. வேட்டக்காரரும் பெரியவன்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. உடனே அவனும் ஹீரோ கிட்ட மன்னிப்பும் கேட்டுடுறான். இப்படி காருக்குள்ள ஒரு சலசலப்போட போயிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடுறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல வண்டியில போக முடியாது. நடந்து தான் போக முடியும் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சடங்க பண்ணிட்டு தான் போகணும். அதாவது ஒரு படையல் வச்சு அந்த காடு கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஒரு கத்திய வச்சு மண்ணுல குத்தும்போது அது உள்ள போயிருச்சு அப்படின்னா பர்மிஷன் குடுத்ததா அர்த்தம். ஆனா சார்ஜி குத்தி குத்தி பார்க்குறாரு. மண்ணுக்குள்ள இறங்கவே மாட்டேங்குது. என்னப்பா இது காடு அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அட குடுங்க சார்ஜ் அப்படின்னு ஹீரோ அந்த கத்திய வாங்கி வேகமா மண்ணுக்குள்ள குத்துனதும் உள்ள போயிடுது. இப்போ வாங்க பர்மிஷன் குடுத்துருச்சு அப்படின்னு கிளம்புறாங்க. இதெல்லாம் அந்த 2 பசங்களும் பார்த்துட்டு, இவங்க பண்றதெல்லாம் வேடிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு போறாங்க. இப்போ இவங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பேய் ஒருத்தன ஹோஸ்டா வச்சிருக்கும்ல, அந்த பயபுல ரொம்ப காலமா இந்த காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்போ அந்த வேட்டைக்காரன் பாங்கோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பாங் அப்படின்ற ஆளு இந்த பேயோட சேர்ந்து பக்கத்துல இருந்த ஊர் மக்கள நெறைய பேத்த கடத்திட்டு வந்து நரபலி குடுத்திருப்பான். அந்த பேயோட சேர்ந்து பல மாந்திரீக வேலையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்துல அந்த ஊர்க்காரங்க இந்த பாங்கு தான் அப்படி பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனோட வீட்டையே கொளுத்தி விட்டுறாங்க. அந்த சோல்ஜர் பையன் தான் பாங்கு. அவன் தான் இவ்வளவு வருஷமா வயசாகியும் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட வீட்டை கொளுத்தி விட்டதும் அவனும் அந்த நெருப்புக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்றதே தெரியல. இந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் அந்த வேட்டைக்காரன் சொல்லிட்டே வரான். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அந்த வீட்டை கொளுத்துனாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள மட்டும்தான் அந்த பாங்கு கொலை பண்ணியிருக்கான். அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான் இந்த வேட்டைக்காரனும் அந்த 2 பசங்களும். இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு காட்டுக்குள்ள ஏதோ வினோதமான சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம் அப்படின்றத அந்த சாமியார் சொல்றாரு. அது ஒரு கருப்பு நிறத்துல இருக்கிற புலி. அந்த புலி நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண புலி கிடையாது. அது அமானுஷ்யமான புலி. எந்த உருவத்துக்கு வேணாலும் மாறக்கூடியது. அது நினைச்சா மனுஷங்க உருவத்துல கூட மாற முடியும். இப்போ நாம அதோட எல்லை பகுதியில நெருங்கிட்டோம்னு தெரிஞ்சு அதுக்கு தான் நமக்கு எச்சரிக்கை பண்ணுது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ராஜநாக பாம்பு அவங்கள பார்த்துட்டு படம் எடுத்துட்டு நிக்கும். சார்ஜ் அதை பார்த்துட்டு யாரும் அசையாதீங்க, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த பாம்பு அவங்கள நோக்கி தான் போகுது. எல்லாரும் அசையாம தான் நின்னுட்டு இருப்பாங்க. அது அவங்களோட காலுக்கு இடையில புகுந்து சுத்தி சுத்தி வந்து திரும்பவும் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. இப்போ சார்ஜ் சொல்றாரு, ஓ இப்பதான் புரியுது. இந்த காட்டோட எல்லையை பாதுகாக்கிற ஆன்மாக்கள் தான் இந்த பாம்பு ரூபத்துல வந்திருக்கு. நம்மள இந்த காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு வழி மறைச்சு நிக்குதுன்னா அது நம்மள எச்சரிக்கை பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா அந்த சாமியார் மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வழியை மறைச்சு நிக்கிற அப்படின்னு அந்த பாம்பை கொல்ல போவான். அப்படி சொல்லிட்டு பக்கத்துல போன உடனே அவன் கண்ணுலயே கொத்தி விட்டு முகத்தை பிடிச்சு கடிச்சு பிச்சு விட்டுருது. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே அந்த சாமியார் செத்து போயிடுறான். அடுத்த செகண்டே அந்த பெரியவன் அந்த பாம்போட தலையை பார்த்து சுட்டு கொன்னுடுறான். உடனே சார்ஜுக்கும் கோவம் வந்துருது. ஏன்னா அந்த சாமியார் தான் வழிகாட்டியா இருந்திருப்பான். இப்போ அவனே அந்த காட்டோட ரூல்ஸை மதிக்காம செத்து போயிட்டான். இப்போ நீயும் அதே பாம்பை கொன்னுட்ட. இதுக்கு மேல இங்க இருக்கிற ஆவிங்களும் உக்கரமாயிடும். நம்மள பழி வாங்காம விடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் இதுக்கு மேல உங்களோட வந்தா வேலைக்கு ஆகாது, நாங்க 2 பேரும் தனியா போய்க்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு அந்த வேட்டைக்காரனும், அட நில்லுங்கப்பா கோவப்படாதீங்க, இவங்க இப்படித்தான் அவசர கொடுக்க மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அந்த பெரியவனை போட்டு 2 சாத்து சாத்திட்டு, மவனை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னோட தலைவும் செதற விட்டுருவேன் அப்படின்னு வான் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள சுத்தியும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இந்த காட்டோட ஆவிங்க தான் அப்படி சிரிக்குதுங்க. இப்போதைக்கு நம்மள சீண்டி பாக்குதுங்க, அவ்வளவுதான். ஆனா நைட்டு தான் அவங்களோட வேலையை காட்டுங்க. இதுக்கு மேல காட்டுக்குள்ள நடந்து போனா ரிஸ்க் அதிகமா இருக்கும். சோ இங்கேயே தங்கிட்டு காலையில போயிடலான்னு சார்ஜி சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல அவங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த சேர்ல உட்காந்து இருப்பாரு. பெட்ரூமுக்குள்ள ஹீரோயினும் அவங்க குட்டி தங்கச்சியும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு தலையை தொப்பட்டி விட்டுக்கிட்டு ஹீரோயின் சொல்றா, அக்கா கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட நல்ல பொண்ணா நடந்துக்கணும், ஏதாவது வேணும்னா நம்ம அண்ணனு கிட்ட கேளு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பதிலே பேச மாட்டா. அது மட்டும் இல்லாம அவ தலையில இருக்கிற முடியும் கையோட வந்துருது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. பாப்பா என்னாச்சு, ஏன் பேசவே மாட்டேங்கிறேன்னு கேப்பா. இப்போ அந்த குட்டி பொண்ணு ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்து, என்ன என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா, அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாய்க்குள்ள கைய விட்டு பல்ல புடிச்சு கையாலேயே படக்கு படக்குன்னு உடைச்சு பேத்து எடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க.
அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இது யாருன்னு. அலறி அடிச்சு வெளியில ஓடினா கதவு தன்னால சாத்திக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. இப்போ மீண்டும் அந்த பேய் அந்த பாப்பாவை விட்டுட்டு கதவுக்கு வெளியில இருந்து வந்து அவ கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பாக்குது. இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சமயத்துல நல்ல வேளை சத்தம் கேட்டதால எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பேயும் மறைஞ்சு போயிடுது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நமக்கே இப்படி ஆகுதுன்னா நம்ம யாக்கோட நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாரும் கவலைப்படுறாங்க. அப்படியே சீனு கட் ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா எல்லாரும் சேஃபா மரத்துக்கு மேல ஒரு பேஸ் மாதிரி அமைச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேட்டைக்காரன் இந்த ஆவிங்களை பத்தி இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அதாவது அதுங்க எப்படி வேணாலும் நம்மள ஏமாத்த பார்க்கும். நமக்கு தெரிஞ்சவங்க வாய்ஸ்ல கூட பேசும். சப்போஸ் நம்மள யாராவது தொலைஞ்சு போனா அப்படியே மறந்துட்டு ஓடிடுங்க. அப்படி போனா மட்டும்தான் நீங்க உயிர் பொழைக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு சரியா போச்சு. அப்படின்னா நான் செத்து போனா கூட என் பாடியை இங்கே விட்டுட்டு போயிருங்க சார்ஜ். வயசான காலத்துல என்ன தூக்கிட்டு போய் கையை காலை உடைச்சுக்காதீங்க அப்படின்னு காமெடியா பேசிட்டு இருக்கான். அதுக்கு சார்ஜும் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். ஒரே ஒரு ஃபிளேர் கன்ல ஷூட் பண்ணா போதும். என்னோட ஆர்மி ஃப்ரெண்டு ஹெலிகாப்டர்ல வந்து கூட்டிட்டு போவான் அப்படின்னு இவரும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நேரம் போக திடீர்னு காட்டுக்குள்ள பறவைங்களோட சத்தம் வினோதமாவும் பயங்கரமாவும் கேக்குது. ஏதோ ஒரு தீய சக்தி இவங்களை நெருங்கி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இறந்து போன சாமியார் தான் திரும்ப உயிரோட வந்து என்ன காப்பாத்துங்க நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு உதவி கேட்கறான். எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வேட்டைக்காரன் இருந்துட்டு சொல்றான் யாரும் பதட்டப்படாதீங்க அவன் உண்மையாவே செத்து போயிட்டான். ஏதோ ஒரு ஆத்மா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த சாமியார் பேயும் அவங்கள கீழே வர வைக்க தான் இப்படி பண்ணிருக்குது. இப்போ அவங்க வராதனால மறைஞ்சு போய் மரத்துக்கு மேல இருந்து அவங்கள பயமுடுத்த அந்த பெரியவன் மட்டும் பயந்துட்டு கீழே இறங்கிடுறான். ஏன்டா கீழே போன சீக்கிரம் மேல வான்னு கூப்பிடுறாங்க. அவனும் அவசர அவசரமா மேல ஏற ட்ரை பண்ணும்போது அந்த பேய் அவனை பயமுடுத்தி கீழே தள்ளி விட்டுருது. சரி அவனை காப்பாத்தலான்னு எல்லாரும் கீழே இறங்கி வரதுக்குள்ள அந்த பேய் அவனோட ஷோல்டர் மேல ஏறிக்கிட்டு அவனோட துப்பாக்கியை கண்ட்ரோல் பண்ணி கழுத்துக்கு கீழே வச்சு ட்ரிக்கர் அழுத்தி விட்டுருது. அவ்வளவுதான் அவன் தலை சுக்குநூறா செதறி போய் கோரமா செத்து போயிடுறான். இதுல அசிஸ்டண்டா ஒரு தாத்தா வந்திருப்பாருல்ல அவரு அவசர அவசரமா இறங்கும் போது பயங்கரமா அடிபட்டு இருக்கும். உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவரோட உடம்புக்குள்ள இன்னொரு ஆவி புகுந்து இவங்களை மிரட்ட ஆரம்பிக்குது. நீங்க எல்லாரும் அர்த்தம் மீறி எங்க இடத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல இனிமேல் இதே மாதிரி ஒவ்வொருத்தரா சாக போறீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோவும் எங்க உயிரை எங்களுக்கு காப்பாத்திக்க தெரியும் அப்படின்னு அந்த தாத்தாவை அடிச்சு போட்டுட்டு அடுத்தது என்ன பண்றது இப்படியே ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி காட்டு பகுதியில கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல உப்புக்கள் படிச்ச இடம் இருக்கும். நம்ம மட்டும் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிட்டா எந்த ஒரு தீய சக்தியாலையும் நம்மள நெருங்க முடியாது. அந்த இடத்தோட அடையாளமே எந்த ஒரு செடிகளும் வளர்ந்திருக்காது. பார்க்கவே பிளைனா இருக்கும் அப்படின்னு சார்ஜி சொன்னதும் அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு தலை தெறிக்க ஓடுறாங்க. காட்டுக்குள்ள பனி மூட்டத்துல புகுந்து ஓடும்போது அந்த சின்னவன் இருக்கான்ல அவன் மட்டும் மிஸ் ஆயிடுறான். இப்போ ஹீரோ சார்ஜ் அப்புறம் வேண்டக்காரன் மட்டும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சின்னவனை காணோம் அப்படின்றதையே கவனிக்கிறாங்க. இப்போ அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் வழி மாறி போயிட்டான் போல. ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறான். பயங்கரமா அடிபட்டுருது. அந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா மாட்டிக்கிறான். அவனை சுத்தி பலவிதமான ஆவிங்க பேசுற சத்தம் கேக்குது. அவனுக்கு ஆப்போசிட்ல ஒவ்வொரு பேயும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல வரும். இவனும் பயந்துகிட்டே என்னை விட்டுடுங்க நான் தெரியாம வந்துட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் அப்படின்னு பயத்துல என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். உடனே அந்த பேயெல்லாம் காணாம போயிடுது. இந்த பக்கம் இவங்களும் அவனுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கையில எப்படியோ வந்து சேர்ந்துடுறான். ஆனா வந்தவன் என்ன சொல்றான்னா அந்த பேய்ங்க என்ன துரத்திட்டு வருதுங்க எனக்கு அனுமதி கொடுங்க நானும் உங்க கூட வந்து நின்னுக்கிறேன்னு சொல்லுவான். சார்ஜுக்கு தெரிஞ்சு போச்சு இந்நேரம் மனுஷனா இருந்தா நீ எங்களோட வந்து நின்றுப்ப இப்படி பர்மிஷன்லாம் கேட்டிருக்க மாட்ட ஒழுங்கா சொல்லு யாரு நீ அப்படின்னு கேட்டாலும் சரியா பதில் சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். இப்போ அவனை சுத்தி புகை மூட்டமா சூழுது. அவனோட உருவம் அந்த கருப்பு புலியா மாறி அவங்க முன்னாடி நிக்குது. நல்ல வேளை இவங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்து இந்த உப்பு கல்லு மேல இறங்க விட்டுருந்தா எல்லாரும் செத்துருப்பாங்க. இப்போ அந்த புலியவங்களை ஒன்னும் பண்ண முடியாம ஓடி போயிருது. இப்போதைக்கு இவங்க சேஃப் ஆயிட்டாங்க. அப்படியே காலையில விடிஞ்சிருது. ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். அடுத்த நாள் விடிஞ்சா கல்யாணம். இன்னும் நம்ம பெரிய அண்ணன் வரலையேன்னு கவலைப்படுறாங்க. மத்த அண்ணனுங்களும் வந்து கவலைப்படாத அவன் வராம இருக்க மாட்டான் அப்படி வரலைன்னா நாங்களே போய் அவனை தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு விளையாட்டா பேசி அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள போய் ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லா ரத்த கிளறியா எதையோ பலி கொடுத்து நிறைய சடங்கு பண்ண மாதிரி இருக்கும். இப்போ சார்ஜும் பாங் அப்படின்ற ஆளை தேடி போறேன்னு சொல்லிட்டு போவாரு. அப்போ சேத்துக்குள்ள இருந்து கொடூரமான உருவம் எழுந்து அவரை பார்த்து வருது. ஆக்சுவலா இவர் தேடி வந்த ஆளு இவன் தான். கண்ணை காமிச்சு மிரட்டினால
பண்ணாலும் நிக்க மாட்டேங்கிறான். கையில ஏதோ ஒரு பொம்மைய வச்சு சார்ஜ வசியம் பண்ணி மயங்க வச்சுடுறான். கரெக்ட்டா ஹீரோவும் வந்துடுறான். அந்த கிழவன துப்பாக்கி காமிச்சு மிரட்டின பிறகு ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த கிழவனும் இந்த பேய் கூட சேர்ந்து நெறைய பேத்த பலி குடுத்திருக்கான். அது எல்லாமே அவனோட குடும்பத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்காக பண்ணியிருப்பான். ஆனா அப்பவுமே இவனோட குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அந்த பிளாக் ஸ்பிரிட் சாகடிச்சிருச்சு. இந்த கிழவனையும் அடிமையாக்கிருச்சு. சோ அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஒரு மந்திரிக்கப்பட்ட கயிற அவன் கையில கட்டிக்கிட்டு அந்த பேயோட பார்வையில இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்படியே 100 வருஷமா வாழவும் முடியாம அவன் உடம்புக்குள்ள அந்த பேயோட நாக்கு இருக்கனால சாகவும் முடியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அந்த வேட்டைக்காரன் பாங்கோட கைய வெட்டி போட்டுறான். அப்படி வெட்டி போட்டுட்டு, "ஏய் பிளாக் ஸ்பிரிட் எங்க இருக்கிற? உன்னோட பாங்க கண்டுபிடிச்சிட்டேன். வந்து உன்னோட நாக்க எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. துரோகி ஏன்டா அப்படி பண்றான்னு கேட்டா, ஏற்கனவே இந்த பேய் கூட டீல் போட்டிருக்கான் போல. அப்படி அந்த நாக்க எடுத்து கொடுத்தா உன்னோட குடும்பத்துல இருக்கவங்கள உயிரோட விட்டுருவேன். இல்லனா செத்துட்டே இருப்பாங்கன்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கோம். சோ இவங்கள யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை மட்டும் காப்பாத்தலான்னு பார்த்திருக்கான். இப்போ அந்த கிழவன் சொல்றான், "அட பைத்தியக்காரங்களா, அவளோட நாக்கு மட்டும் கிடைச்சா அவளுக்கு 2 மடங்கு சக்தி கிடைச்சிரும். நான் ரொம்ப காலமா சாகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் செத்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்களை எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா பாங்குக்கு பின்னாடி அந்த பேய் வந்துருச்சு. பாங்கோட தலையை இழுத்து புடிச்சு வாய்க்குள்ள கைய விட்டு வயித்துக்குள்ள இருக்கிற நாக்க வெளியே எடுத்துருது. அழகா அதோட நாக்க ஒட்ட வச்சுக்கிட்டு, அவ்வளவுதான் இனிமேல் என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா சிரிக்குது. இப்போ முழு சக்தியும் கிடைச்சிருச்சு. என்னதான் வேட்டைக்காரன் ஹெல்ப் பண்ணாலும் அவனையும் அசால்ட்டா போட்டு தள்ளிருது. அடுத்தது நம்ம ஹீரோ தான் கன்ல ஷூட் பண்ணுவான். அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த பேய் அவனை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் துப்பாக்கியை கண்ட்ரோல் பண்ணி நெஞ்சுக்கு நேரா வச்சு ட்ரிக்கர் அழுத்தி விட்டுறது. அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சது. ஹீரோவோட நெஞ்சில புல்லட் பாஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் பக்கத்துல வந்து, "இதுக்கு மேல உன்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொல்ல போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். ஹீரோவும் எதுவும் பண்ண முடியாம அந்த வேதனையோடயே இறந்து போயிடுறான். ஆனா இதுக்கு மேலதான் அந்த பேயோட ஆட்டம் சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. அப்படியே சீன் கட் பண்ணி அதே நாள் ராத்திரியை தான் காட்டுறாங்க. ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போன்னு பார்த்து இடி மின்னலா ஆரம்பிக்குது. மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான். மத்தவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னு கேட்டா, இந்த டைம்ல புயல் அதிகமா இருக்கனால எல்லாரும் காலையில நேரமா வந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளும் கிளம்பி போயிட்டான். இதே காரணத்தினால தான் சொந்தக்காரங்களும் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. இன்னமும் ஹீரோயின் அவளோட அண்ணன் வரலையேன்னு கவலைப்பட்டுட்டு தான் இருப்பா. அதே மாதிரியே தான் அவங்க அண்ணனுங்களும் சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போலான்னு கிளம்பும் போது அம்மாவும் துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. பின்னாடியே அந்த குட்டி பொண்ணும் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களோடய வந்துடுறா. அப்படி 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது. இடி மின்னலோட சத்தமும் பயங்கரமா கேக்குது. இப்போ கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. 3 பேரும் பயங்கரமா பயந்துடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தரையில இருக்கிற டைல்ஸ் எல்லாம் தன்னால பட்டு பட்டுன்னு உடைய ஆரம்பிக்குது. அதனால திரும்பவும் அவங்க கிட்டே போயிடலான்னு போறாங்க. அப்படி போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பிளாக் ஸ்பிரிட் இவங்களை தேடி வந்துருச்சு. 3 பேரும் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்பாவுக்கும் அண்ணனுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஏதோ தப்பா இருக்குன்னு. அவங்க 3 பேரும் இவங்களை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. இவங்களும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருப்பாங்க போல. அப்படி வெளியில போகும்போது மாப்பிள்ளை பையன் முகத்திலேயே கதவு ஆட்டோமேட்டிக்கா வந்து அடிச்சிருது. அவனும் மயங்கி விழுந்துடுறான். அந்த டோரும் லாக் ஆயிடுது. இவங்க தான் கன் வச்சிருக்காங்கல்ல, அந்த டோரை ஷூட் பண்ணி கதவையும் ஓபன் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே அந்த தீய சக்தியோட வேலைதான்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பவும் அந்த பேய் விடல. வழக்கம் போல இவங்க கிட்டயும் சரி அவங்க கிட்டயும் சரி ஒரே டைம்ல அதோட மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி அந்த சத்தத்தை கேட்டு மயங்கினா அந்த பேய் அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள கொல்லவும் முடியும், இல்லனா அவங்களே கொலகாரனா ஆக்கவும் முடியும். அப்படி கண்ட்ரோல் ஆக கூடாதுன்னு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதால கான்சியஸ்ல இருக்கிறதுக்காக நெருப்புல கை வைப்பாங்க, ஊசியில குத்திப்பாங்க, கையை கடிச்சுப்பாங்க. இந்த தடவை அம்மாவும் பொண்ணுங்களும் எப்படியோ மயங்கிடுறாங்க. ஆனா அந்த பேய் அம்மாவோட ரூபத்துல வந்து அந்த சின்ன பொண்ணை மட்டும் எழுப்பி கூட்டிட்டு போயிருது. அந்த அம்மாவும் கண் முழிச்சு பார்க்கும்போது தன்னோட பொண்ணு அந்த பேயோட நடந்து போயிட்டு இருப்பா. இவங்களும் கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே போறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி அந்த பக்கம் அப்பாவும் பசங்களும் மயங்காம தப்பிச்சிடுறாங்க. அப்பவும் அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கான்ல, அவனோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பார்த்தா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அம்மா சின்ன பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, சின்ன பொண்ணோட வாய்ஸ் மட்டும் அம்மாவுக்கு கேட்கும். ஆனா உண்மையாவே அந்த பேய் தான் வர வச்சிருக்கோம். சடனா அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து நின்னு அவங்க தலையில கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்புக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. அந்த சைடு பார்த்தா மாப்பிள்ளை பையன் இன்னமும் அவங்கள போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்துல 2வது பையனை கொலை பண்ற அளவுக்கு போயிருவான். கரெக்டா அந்த சமயம் பார்த்து 3வது தம்பிக்காரன் வந்து காப்பாத்திடுறான். இப்போ திரும்பவும் அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடம்புக்குள்ள அந்த பேய் முழுசா போயிடுச்சு. அவங்களும் ஒரு பெரிய சம்பட்டிய கையில எடுத்துட்டு வர்றாங்க. அதே சமயத்துல சின்ன பொண்ண தான் காட்டுறாங்க. அவங்க அம்மான்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ்ளோ தூரம் நடந்து வந்துட்டு இருப்பா. இந்த பொண்ணு என்ன பேசினாலும் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. இவளுக்கும் டவுட் ஆயிருது. பயத்துல கண்ணுலாம் கலங்க ஆரம்பிச்சிருது. எதர்ச்சியா சைடுல இருக்கிற கண்ணாடிய பார்த்த பிறகு தான் தெரியுது. அவங்க அம்மாவும் இல்ல, அந்த பேயும் இல்ல. அப்புறம் வேற யாரா இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு சூனியக்கார கிழவி வந்திருப்பாள்ல. அட இந்த கிழவி தாங்க இந்த குடும்பத்து மேல பேய ஏவி விட்டு அவங்களோட 2வது பொண்ண சாகடிச்சிருப்பா. அந்த படத்துல இந்த கிழவி செத்து போனாலும் இந்த பேய் மூலமா திரும்பவும் வந்துடுறா. சேம் அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட வாய்க்குள்ளேயும் கை விட்டு பல்ல புடுங்க பாக்குறா. இந்த கிழவி அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியும். அந்த பொண்ணும் கிழவியை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடினாலும் காலை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குது. பக்கத்துல ஒரு குடை இருக்கும். உடனே அந்த பொண்ணு யோசிக்காம அந்த கொடையை கையில எடுத்து சதக்குன்னு கண்ணிலே குத்தி கொடைஞ்சு எடுக்க அந்த கிழவி ஐயோ ஐயோன்னு கத்தி கதற ஆரம்பிக்கிறா. அப்படியே கொடையை ஓபன் பண்ணிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுது. ஆனா அப்பவும் எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. எல்லா கதவும் பூட்டி வச்சிருக்கும். திடீர்னு இன்னொரு கதவு தன்னால ஓபன் ஆகுது. இந்த தடவை அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. செல்லம் கவலைப்படாத, அதான் அம்மா வந்துட்டேன்ல, இங்க பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அதுவும் சம்பட்டியை வச்சு வெட்ட வருவாங்க. போச்சுடா அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போய் நேரா சாப்பாடு ஹாலுக்கு வந்துடுறா. இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அவ ஷூவை மட்டும் கழட்டி அந்த சாப்பாட்டு ரூமுக்குள்ள வீசிட்டு டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அந்த பேய் வந்து ஷூ கிடக்கிறத பார்த்துட்டு டைவர்ட் ஆகி போயிடுது. ஆனா அந்த சூனியக்கார கிழவி அவளுக்கு பின்னாடியே தான் உட்காந்துட்டு இருப்பா. இங்கதான் இருக்கியா, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு ஹீன்னு சிரிக்குது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு விறுவிறுன்னு தப்பிச்சு ஓட பார்க்கும். ஆனா இந்த தடவை வசமா மாட்டிக்கிறா. அந்த கிழவியும் குட்டி பொண்ணை இழுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்டே தள்ளி விட்டுருது. ஆனா பாவங்க அந்த பொண்ணால ரொம்ப முடியல. அவங்க அம்மா அந்த இடத்துல தொங்கிட்டு, செல்லம் அம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ எதுக்கும் பயப்படாத, சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வேகமா அந்த பொண்ணை வெட்ட வரும்போது எப்படியோ 2வது அண்ணன்கார வந்து அந்த பாப்பாவை காப்பாத்திடுறான். பின்னாடியே 3வது அண்ணனும் வந்து அம்மாவை பிடிச்சுக்கிறான். ஆனா அந்த அம்மா அவனை பின்னாடியே தள்ளிட்டு போய் யானை பொம்மையோட கொம்புலயே சொருகி விட்டுருவாங்க. அந்த பையன் வழியில பயங்கரமா துடிப்பான். அடுத்தது அவனோட நெஞ்சிலே குத்த வருவாங்க. கரெக்டா அந்த சமயத்துல இன்னொரு கை வந்து தடுக்குது. இது யாருன்னு பார்த்தா அட நம்ம தலைவன் ஹீரோ தாங்க வந்திருக்கான். பைபிள இன்னும் சாகலைங்க. கூடவே சார்ஜும் வந்துட்டாரு. அந்த பேயும் ஹீரோவை பார்த்து நீ எப்படி உயிரோட வந்தேன்னு கேக்குது. இப்போதான் ட்விஸ்ட காட்டுறாங்க. அதாவது பாங்கு ஒரு பொம்மையை வச்சு சார்ஜை கட்டுப்படுத்தி இருப்பான்ல, அதே பொம்மையில விசேஷமான மந்திர வார்த்தைகளை பொறிக்கப்பட்டிருக்கும். சோ அந்த மந்திர வார்த்தைகள் உடம்ப ஆரோக்கியமாவும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தீய சக்தியாலையும் காயப்படுத்தவும் முடியாது. இப்படித்தான் அவன் 100 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஹீரோவும் சார்ஜும் அந்த பொம்மைக்கு நெருக்கமா தான் செத்துருப்பாங்க. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிர் திரும்ப வந்துருச்சு. அந்த பாங்கும் பொழைச்சிட்டான். இப்போ அந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க அம்மாவையும் விடுவிச்சுட்டாங்க. கடைசியா மீதி இருக்கிறது ஹீரோயின் தான். சோ அவளை போய் அட்டாக் பண்ணுது. அவளை பிடிச்சி தூக்கி போட்டு ஹீரோயின் கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்து விழுகிறா. அப்படியே எழுந்து பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இல்லூஷன் வருது. இந்த இடத்துல இறந்து போன தங்கச்சி ஹீரோயின் வந்து பேசுறா. அக்கா கிட்ட பாசமா தான் பேசுறா. ஆனா கொஞ்ச நேரம் போக போக தான் தெரியுது இது அந்த பேயோட வேலை தான் என்னை ஏமாத்த பாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இப்போ இந்த பொண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஹீரோயின் மேல ஏறி உட்காந்து கையும் காலையும் அமுக்கி பிடிச்சிட்டு வாயில இருக்கிற பல்ல பிடிச்சி இழுன்னு இழுக்குது. ஆனா அது டைரக்டா பண்ணாம இன்டைரக்டா ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி அவளோட கையாலேயே புடுங்கி எடுத்துருச்சு. அப்படியே அழகா கையில வாங்கி வாய்க்குள்ள போட்டா ஹீரோயின் ரத்தம் கக்கி கொட்டூரமா செத்து போவா. அப்படி வாயில போடும்போது ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்கும். அந்த பேய்க்கும் ஒண்ணுமே புரியல. பார்த்தா சார்ஜ் மட்டும் தான் அந்த இடத்துல நிப்பாரு. ஆனா ஹீரோவை மட்டும் காணோம். அவனோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. இப்போ அந்த பேய் இருந்துட்டு டேய் யாக் உண்மையை சொல்லு, என் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாம எப்படி இந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்த அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஹீரோவும் நான் பறந்து வந்தேன் அப்படின்னு நக்கலா சொல்றான். அட உண்மையாவே சார்ஜ் ஃப்ரெண்டோட ஹெலிகாப்டர்ல தான் பறந்து வந்திருப்பாங்க. அப்பவே மனுஷன் உண்மையா தான் சொல்லியிருக்கான் போல. சரி ஹீரோ எப்படி அந்த பேயோட கண்ணுக்கு தெரியாம இருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாங்கோட இன்விசிபிள் பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு அப்படியே இந்த பிளாக் ஸ்பிரிட்டை எப்படி அழிக்கணும் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பான். அப்படி சொன்ன உடனே அந்த பேய் அவங்கள டைவர்ட் பண்ணி ஹீரோயினை தூக்கி ஜன்னலுக்கு வெளியே பிடிச்சிக்கிட்டு கீழே போட்டுருவேன், ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி தூக்கி போடு அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு வேற வழி இல்லாம கழட்டி வீசிடுறான். அடுத்த செகண்டே பேய் அவளை கீழே விட்டுருது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ அவளை காப்பாத்துற கேப்ல சார்ஜை கண்ட்ரோல் பண்ணி அவரையும் சாகடிக்க பாக்குது. கிட்டத்தட்ட சார்ஜும் சாகர நிலைமைக்கு போயிருவாரு. அதுக்குள்ள எப்படியோ இவரையும் காப்பாத்திடுறாங்க. அந்த பேய்க்கும் செம்ம கோவம் வந்துருது. ஹீரோவை பிடிச்சி அவன் வயித்துல குத்தி சதைய 2ஆ கிழிக்க பாக்குது. இப்போ அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே என்ன யாக் என்னோட நாக்கு உனக்கு வேணுமா, நீ என்னோட ஹோஸ்டா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்பவும் நக்கலா சிரிக்கிறான். அந்த பேயும் திரு திருன்னு முழிக்குது.
என்னன்னு பார்த்தா அந்த பேயோட வாய் ஆட்டோமேட்டிக்கா தொறந்து நாக்கும் நீளமா வெளியில வருது. அந்த பேய்க்கும் ஒண்ணும் புரியல. அது எப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த இன்விசிபிள் பிரேஸ்லெட்ட மாட்டிக்கிட்டு நாக்க புடிச்சிட்டு இழுத்துட்டு இருப்பா. ஆனா அந்த பேயோட கண்ணுக்கு ஹீரோயின் தெரிய மாட்டா. ஹீரோ கரெக்ட்டா கத்திய வச்சு நாக்க வெட்டி எடுத்துடுறான். அந்த நாக்கு கீழ விழுந்ததும் சார்ஜ் அத மொத்தமா அழிச்சிடுறாரு. அவ்வளோதான், இந்த பேயோட பாதி சக்தி போய் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. துடியா துடிக்குது. இப்போ ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த பேயவும் பார்க்குறாங்க. அந்த பேய அழிக்கணும்னா பிரேஸ்லெட்ல இருக்கிற ஒரு மெட்டல் பீஸ் தான் ஒரே ஒரு ஆயுதமா இருக்கும். அந்த பீஸ ஹீரோ எடுத்து நீ தப்பான குடும்பத்து மேல மோதிட்ட அப்படின்னு அந்த பிளாக் ஸ்பிரிட்டோட நெத்தியில நங்கு நங்குன்னு குத்துறான். கடைசியில அந்த பேய் துடியா துடிச்சு கருப்பு புகையா கரைஞ்சு பஸ்பமாயிடுது. எப்படியோ இத்தனை நாளா பாடுபட்டு நம்ம குடும்பத்துல இன்னொரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த பேயை அழிச்சிட்டான். அப்பா அம்மா, நான் அந்த பேயை கொன்னுட்டேன், உங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். அவங்களோட தங்கச்சியோட ஆவியும் கடைசியா ஒரு முறை எல்லாரையும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா மறைஞ்சு போயிடுது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஃபைனலா இந்த படம் உங்களை எந்த அளவுக்கு பயமுடுத்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் திரை ரசிகன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பாய் பாய்.